வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 16வது பேட்டர்னை வச்சு கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். 63 நாயன்மார்கள் பேட்டர்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு அதோடைய லெசனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் போட்டதோட எல்லா இதையும் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7 புள்ளி கோலங்கள் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன், அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லெசன் போவோம். இன்றைக்கி இந்த கோலம் தான் பார்க்க போகிறோம். இதோட பேட்டர்ன் வந்து 16வது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து சரிகம பதனியில் நீ பேட்டர்ன், அதாவது ஓ பேட்டர்ன் போட்டு மேலே அந்த தூண் மாதிரி போட்டு இந்த இடமும் இந்த இடமும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் கிடைக்கும். இந்த கோலம் தான் போட போகிறோம். இதுக்கு புள்ளி வந்து 7 புள்ளி வச்சு 1ல் நிறுத்துகிறோம். நடுவில் இருக்கிற 3 புள்ளி 3 வரிசையில் இந்த பேட்டர்னை போடுவோம். மீதி இருக்கிற இந்த 4 புள்ளியில் இந்த டிசைன் 4 பக்கம் இதே டிசைனை போடுவோம். இந்த 2 சைடும் 3 இடத்துலையும் ஜாயின் பண்ணுறேன். இந்த 2 பக்கமும் இந்த இடமும் ஜாயின் பண்ணுறேன். 2 பக்கம் ஒரே மாதிரி இது 2 சைடு ஜாயின் பண்ணுவோம். இந்த கோலத்தில் இந்த இடம்லாம் கொஞ்சம் டிசைனுக்காக கொஞ்சம் கூறு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதை மாதிரி இந்தமாரி நடுவில் இருக்கிற 3 புள்ளியில் அந்த பேட்டர்ன் போட்டு இந்த ஜாயின்ட்ஸ்லாம் மாற்றி கொடுக்கும்போது கோலம் விதவிதமாக வரும். இது மாதிரி போடும்போது 7 புள்ளி கோலங்கள் நிறைய உருவாக்கலாம், ஆயிரக்கணக்கில் வரும். இந்த மாதிரி நீங்களும் வெவ்வேறு பேட்டர்னை வச்சு போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் 17வது பேட்டர்னோட பார்ப்போம். வணக்கம்.